தாவேக்காவால முதல் ஒரு பெண் வெளியே வந்திருக்காங்க கட்சியை விட்டு. பல அறைகூல ஒரு கடினமா விஜய்க்கு நீங்க அதை பார்த்துட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? எங்க கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கட்சியை தொடங்கியிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்சிக்குள்ள இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போ மேலிடத்துல இருக்கக்கூடிய தலைவர் அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறாரா, இல்ல அது பரவாயில்ல இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சு அதை புறந்தள்ளிட்டு போறாரா? அப்போ இவர் தலைவர் தானா? நடிகர் விஜய் அவர்கள் தன்னை தாண்டி வேற யாரையும் முக்கியத்துவம் மிக்க நபராக கருதவில்லை அப்படின்றது இதை வச்சு எனக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏதோ 26 தேர்தலுக்கு ஒரு பூச்சாண்டி காட்டுவதற்காக இவரை யாரோ கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. 26 முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி பாஜகவினுடைய மாநில தலைவர் திடீர்னு காணாம போயிட்டாரோ அந்த மாதிரி காணாம போறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். தாவேக்காவால முதல் ஒரு பெண் வெளியே வந்திருக்காங்க கட்சியை விட்டு. பல அறைகூல ஒரு கடினமா விஜய்க்கு அமைச்சிருக்காங்க. நீங்க அதை பார்த்துட்டு நினைக்கிறேன், இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கடிதங்கள் எல்லாம் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு போய் சேர்ந்துதா, இல்லை நடுவில் யாரா படிச்சு கிழிச்சிட்டாங்களா, போய் கொடுக்கவே இல்லையா என்னன்றது நமக்கு தெரியல. அப்போ பாருங்க, இந்த நூற்றாண்டுல கூட விண்வெளிக்கு கூட பெண்களால போக முடியுது. ஆனால் ஒரு கட்சிக்குள்ள ஒரு அடிநிலையிலிருந்து கொஞ்சம் பக்கத்துல, தலைவருக்கு பக்கத்துல அல்லது பொதுச் செயலாளருக்கு பக்கத்துல அல்லது தான் சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஒரு முகமாக வரணும் அப்படின்னா முடியல. இதுதான் இன்னைக்கு நிலவரம். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் தெரியுமா, எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை யார் இருக்காங்க தெரியுமா, இது வரைக்கும் எந்த கட்சியாவது பெண்களை முன்னிறுத்துச்சா? நாங்க கடலூர் அஞ்சலை அம்மாளை முன்னிறுத்துறோம், இவங்க வேலுநாச்சியாரை நாங்க முன்னிறுத்துறோம், எந்த கட்சிக்குமே இந்த மாதிரியான ஒரு தனித்துவம் கிடையவே கிடையாது அப்படின்னு அடிச்சு சத்தியம் பண்ண கட்சிக்குள்ளேயே இப்படி நடக்குது அப்படின்னா அவர்களுக்கு அரசியல் தெரியுதா? இதான் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி. இன்னைக்கு இந்த வைஷ்ணவின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி வெளியில வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ சலசலப்பு வந்தது. ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, பெண்களை கொடியேற்றத்துக்கு கூட அனுமதிக்கல, அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரியான சலசலப்பு அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் அது அடங்கி போச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தொடர்ச்சியாக ஏதோ சில சலசலப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆயிடுச்சா, இல்லை 5 வருஷம் ஆச்சா அப்படின்னு கேட்டா இப்போதாங்க முளையே விட்டுருக்கு, இப்போதான் முளைச்சு 2 இலை விட்டுருக்குங்க அப்படின்ற மாதிரி இப்போதான் கிளம்பி இருக்கு. அப்படின்னா அதுக்கே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ போட்டி இருக்குன்னா 75 வருஷம்லாம் நடந்து முடிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு என்னால் நினைச்சே பார்க்க முடியல. அது வரைக்கும் வர முடியுமா, அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா இப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதிலே இல்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கு பெண்களுக்கு ஒரு சிறப்பு இடத்தையே விஜய் கொடுத்தாருன்னு அந்த மாநாட்டில் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்க சூழல்ல பெண்களை இழிவுபடுத்தி வெளியே அனுப்புறது ஏற்கத்தக்கதா? தலைவரை பார்த்து கேட்டிங்கன்னா, நாங்கள் அனுப்பலைங்க, அவங்களா வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போது எங்கே முக்கியத்துவம் இல்லையோ அங்கேருந்து வெளில வந்துட வேண்டியதுனா. அதுலேயும் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, சுயமரியாதைக்கு இழுக்கு, தன்மானத்துக்கு இழுக்கு, அப்படி ஒரு இடத்துக்கு போய் நிற்கணுமா? அதில் இன்னொரு தரப்பினர், ஆண்கள் தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா தானே வந்தீங்க, அப்போ எங்கேருந்து வரணுன்றது நமக்கு தெரியல. அப்போது ஒரு கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறமா பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அப்போது அவங்கள ரசிக மன்றத்திலேருந்து வரணும்னு நினைக்கிறீங்களா என்னன்றது நமக்கு புரியலை. அப்போது பெண்களுக்கு இவர் இந்த அளவுக்கு, கட்சியினுடைய தலைவர் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னா அதனுடைய ஒரு பாதிப்பு, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும் இல்லையா? யாருக்குமே இல்லை அப்படின்னா சும்மா மேடை பேச்சுக்காக, விளம்பர உத்திக்காக நாங்கள் பெண்கள், அதாவது தலைவிகளாக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் நாங்கள் முன்னிறுத்துகிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு பேசிட்டு, மற்றபடி எல்லாரும் அதாவது எப்படியெல்லாம் பெண்களை ஒடுக்க முடியுமோ அதைத்தான் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியை எடுத்து பாருங்கள். நாங்கள் தேர்தலில் 50% பெண்களுக்கு கொடுக்குறோம்,
அதாவது 20 தொகுதி இருக்குது அப்படின்னா 10 தொகுதி ஆண்கள் 10 தொகுதி பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய ஒரு முகமாக வளர்ந்துக்கிட்டே வந்தாங்க காளியம்மாள். காளியம்மாளுடைய நிலைமை இப்போ என்ன? காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் எங்கே இருக்கிறாங்க? மேல்மட்டத்தில் இருக்கிறாங்களா, அடிமட்டத்தில் இருக்கிறாங்களா, நடுவில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் அந்த கட்சியிலேயே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஏன் வெளியில் வந்தாங்க? இதே மாதிரியான ஒரு சிக்கல். காளியம்மாள் எவ்வளவு பெரிய ஆளுமையோடு எத்தனை பேரை வந்து திரட்டியிருந்தாங்க. அவங்களுடைய பேரை அறிவித்த உடனே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் பொழுதே அவருக்கு பலத்த கைத்தட்டல் வந்த உடனே அதையே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக பொறுத்துக்க முடியலையே. அவங்க ஒரு பதவிக்கு வந்தாங்கன்னா என்ன செய்ய போகிறீங்க? அப்போது பேசுறது ஒன்று, நடைமுறையில் அது வேறையாக இருக்குது. அப்படி ஒரு இடைவெளி இருந்தால் அவர்களை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவங்க விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய படத்தை பார்த்து ரசிகைகள் அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் கூட இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ரசிகை அப்படின்றது வந்து இன்றைக்கி அதெல்லாம் மாறி இன்றைக்கி ஒரு தொண்டராக அவங்க வந்து பரிணமிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசை என்னென்னா, வைஷ்ணவி அவர்களுடைய ஆசை என்னென்னா மக்கள் பணி செய்ய வேண்டும். சரி, மக்கள் பணி தானே செய்யணும், அதுக்கு ஏங்க நீங்கள் அரசியலுக்கு செய்யணும் அப்படின்னா அதிகாரம் இருந்தால் தான் சரியாக போய் செய்ய முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா கூட கட்சியில் ஒத்துக்கலை. அப்போது கட்சிக்குள்ளே இந்த அளவுக்கே நீங்கள் வந்து ஒத்துக்கலை அப்படின்னா அப்போது இன்னும் மேலே மேலே வரும்பொழுது என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி வேறு நம்ம சில குற்றச்சாட்டுகளை கேட்டோம். என்னென்னா பாலியல் சீண்டல்கள் இருக்குது. இப்போது கோவையில் வந்து இந்த ரோட் ஷோ பண்ணும்பொழுதே கூட இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்தது. அப்போது பெண்களுக்கான இடம் என்ன இருக்குது? நம்ம இந்திய தேசத்தில் பிரதமர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்திரா காந்தி அம்மையார் வந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையாருக்கு அடுத்தபடியாக இன்னொரு பெண் பிரதமர் யார்? இதுவரைக்கும் வர முடியலையே. ஏன் பிரதமரை குறிப்பிட்டு சொல்கிறேன்? குடியரசுத் தலைவர் வந்து பெண்ணாக இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதிகாரமும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வாக்குகளும் யாருக்கு உண்டுன்னு கேட்டால் பிரதமருக்குத்தான் உண்டு. அன்னை இந்திரா காந்திக்கு அடுத்தபடியாக இதுவரைக்கும் யாருமே வரல. அப்போது பெண்களுக்கு அதிகாரம் பகிர்வு, ஏன்னா சமமாக இருக்கிறாங்க பெண்கள். ஆண்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு சமமாக இருக்கின்றார்கள். இயற்கை அப்படி தான் வச்சிருக்கு. ஒருவேளை ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருந்தாலோ அல்லது பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இருந்தாலோ என்ன அநியாயம் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சமமான சரிவிகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பகிர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரியான அரசியல்? அப்படின்னா எதுக்கு வந்து நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க? எங்கள் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கட்சியை தொடங்கியிருக்கிறீங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்சிக்குள்ளே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்போது மேலிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாரா? இல்லை அது வந்து பரவாயில்ல இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி அதை வந்து புறந்தள்ளிட்டு போகிறாரா? அப்போ இவர் தலைவர் தானா? அப்போ இவர் பேசுனதுக்கும் இந்த நடைமுறைக்கும் என்ன வந்து ஒற்றுமை இருக்குது? அப்போ இவர் நினச்சி தெரிஞ்சு தான் கட்சிக்குள்ளே வந்தாரா அல்லது யாருடைய நிர்பந்தத்தால் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறாரா? அடுத்தது அவர் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே பார்த்து மயங்கி போய் ஆமாம் இவர் தான் நமக்கான தலைவர் அப்படின்னு நினச்சி ஏமாந்து போய் வந்தவர்களில் வைஷ்ணவியும் ஒருவராக மாறிவிட்டாரோ அப்படின்ற ஒரு. குறிப்பாக விஜய் வந்து ஃபாசிசம் பாயாசம் எதிர்த்து, அதாவது முழுக்க திமுக எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு. அவரோட கட்சியிலே ஒரு பெண்ணடிமைத்தனம் இருக்குது. இதை அவர் கேள்விப்பட்டிருப்பார். குறிப்பாக இவங்க ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்சர், இவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். இவங்களுக்கு இதுமாரி ஒரு தாக்கம், அதாவது விஜய் கட்சி தாவேக்காவை சோஷியல் மீடியாவில் வளர்த்ததில் ஒரு பெரும் பங்கு அவங்களுக்கு வைஷ்ணவிக்கு இருக்குது. அவங்களுக்கு பல லைக்ஸில் வர்றதுனால கட்சியில் இருக்கிறவங்களே அவங்கள வந்து பின்னுக்கு தள்ளுறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது? விஜய் இதை எப்படி எடுத்துப்பார்? அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் மட்டும்தான் மூலதனம். அவருக்குள்ளேயும் என்ன மாதிரியான சிந்தனை இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, தன்னை தாண்டி வேற எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவருக்கு இல்லை. அப்படி இருந்திருந்தால் அந்த நிலைமை வேற. ஏன்னா அவர் எல்லா இடங்கள்லையும் மக்களை பார்க்கறதுக்காக வரும்போது கூட தன்னை சுற்றி ஒரு வளையத்தை வச்சுருக்கார். அப்படின்னா இந்த கட்சியிலேயே நான் ஒருத்தன் தான் உருப்படி, மற்றவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்கங்க எனக்கு வந்து ஓட்டு போடுறதுக்காக. அப்போது இவர் ஒருத்தர் தான் உருப்படின்னு நினைக்கிறதுனால மற்ற எதையும் இவர் வந்து காதில் போட்டுக்கிறாரா அல்லது இவருடைய காதில் விழாமல் மற்றவங்க வேலை பார்க்குறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனால் அப்படி இல்லை.
ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி இல்லைன்னு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்புறம் புசி ஆனந்த் அவர்கள் மேலேயும் கூட சில குற்றச்சாட்டுகள் வந்தது. அவரை தாண்டி யாரையும் அவர் வந்து உள்ளே அனுப்பலை, உள்ளே அனுமதிக்கலை, யாரும் கிட்டக்க போய் பேச முடியல அப்படின்னு. ஆனால் அதுவும் ஒரு கட்டத்தில் உடஞ்சி போச்சு. அப்போது நடிகர் விஜய் அவர்கள் தன்னை தாண்டி வேற யாரையும் முக்கியத்துவம் மிக்க நபராக கருதவில்லை அப்படின்றது இதை வச்சு எனக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம், நம்ம வந்துட்டு தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, இவர் தான் வலது கை, இவர் தான் இடது கை, அந்த இடத்துக்கு நம்மது மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க எல்லாம் நமக்கு அடியாளாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அந்த கட்சி முழுக்க உருவாகியிருக்கு. எப்போது நேற்று முளைச்ச இந்த கட்சிக்குள்ளேயே இப்படி இருக்குது. எவ்வளோ ஓட்டு வரும் தெரியாது, என்ன அமைச்சர் பதவி கிடைக்கும் தெரியாது, எவ்வளோ சம்பாதிப்பீங்க தெரியாது. அப்படி இருக்கும்போதே ஒன்றும் தெரியும், 2026 முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்ல தெரியும். ஆனால் உண்மை அப்படின்றது வேற. அப்போது இந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும் போதே இப்படி இருக்கே, இன்னும் ஓரளவு நம்பிக்கை உரியதாக இருந்தது அப்படின்னா இன்னும் எப்படி அடிச்சுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் நடிகர் விஜய் அவர்கள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட சந்தேகம் இருக்குங்க. நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கு என்ன சந்தேகம்னா, ஏதோ 26 தேர்தலுக்கு ஒரு பூச்சாண்டி காட்டுவதற்காக இவரை யாரோ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த 26 முடித்ததுக்கப்புறமா எப்படி வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் திடீர்னு காணாமல் போயிட்டாரோ அந்த மாதிரி காணாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவர் சினிமா துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கார். சான்ஸே கிடைக்கலங்க அப்படின்னா அது வேற. உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல்னா என்ன அப்படின்ற சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இந்த பக்கம் வருவது என்பது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் 26க்கு அப்புறம் இந்த அரசியல் சூழல் மாறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இவர் வந்து பாசிசம் பாயாசம் அப்படின்லாம் சொல்லிட்டு முதல் மீட்டிங்கில் விஜய் பேசினது வந்து என்ன இது அவர்களே இவர்களே அவர்களேன்றீங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே இன்று பூத் கமிட்டி மாநாடு ஒன்று கோயம்புத்தூரில் நடத்துது திரு புசி ஆனந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக அவர்களேன்றாரு. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது அவருக்கு பாவம் எழுதி கொடுத்துட்டாருங்க. நீங்கள் வேற, அவர் அங்கே இவ்வளோ நாள் வந்து கேமராவுக்கு முன்னாடி ஷூட்டிங் நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, இப்போது ரியல் லைஃப்பில் நடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. யார் எழுதி கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் அவர் பேசுகிறாரே தவிர அந்த அவர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பாரம்பரியம் என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அது வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்திருந்தா தான் புரியும். நீங்கள் தான் அரசியல் வாழ்க்கைக்கே வரலையே, உங்களுக்கு எப்படிங்க புரியும்? அப்போ இப்போ அந்த பாரம்பரியத்தை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை, அங்கே வந்து ஒரு சரியான அடி கிடச்சிருக்கு. அதனால் அதுலேருந்து நம்ம மீளணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வேற ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும். எனக்கு என்ன கேள்வின்னா, நீங்கள் பாசிசம் இதெல்லாம் வந்து பேசிட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க, வெற்றிக்காக நாங்கள் எந்த சூழ்ச்சி வேலைகளையும் செய்வோன்றீங்களே, அந்த சூழ்ச்சி வேலை, அந்த சமரச வேலை என்பது என்ன அப்படின்னா, அந்த பாசிசம்னு சொன்னீங்களே அங்கே போய் சேர போகிறீங்களா? அப்போது வெளிப்படையாக ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணிவிட்டு, திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணிவிட்டு அந்த திமுகவினுடைய ஆட்சியை இறக்குவதற்காக நீங்கள் வந்துட்டு பாசிசம் அப்படின்னு வெறுப்பு சொல்லக்கூடிய அந்த கட்சியோடு போய் சேர போகிறீங்களா? புரியல எனக்கு. இப்போது ஆளுநர்கிட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை நடந்த உடனே போய் மனு கொடுத்தீங்களே, இப்போ உங்களுடைய கட்சிக்குள்ளே இந்த வைஷ்ணவின்னு சொல்லக்கூடிய பெண் இந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் இவ்வளோ நேற்றுலேருந்தே வந்து பிரபலமாயிட்டிருக்கே, அப்போ அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இந்த அரசியலுக்குள்ளேயே இருப்பீங்க அப்படின்றத என்னால் நம்பவே முடியல. இவரோட கட்சிக்கு முன்னிலைப்படுத்தி சொன்ன அந்த கடலூர் அஞ்சலியம்மாள் இருக்கட்டும், வேலுநாச்சியார் இருக்கட்டும், இவங்களான அந்த கொள்கை, அந்த பெண்ணியம் எல்லாம் பேசுறது காணல் நீராக தானே பார்க்கப்படுது. அவங்க என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுத்தாங்க அப்படின்ற புரிதல் முதல்ல இவருக்கு இருக்கா? எனக்கு தெரியல. ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு, அதன் வழியாக இவர் வந்துட்டாரா? ஏன்னா ஒரு பக்கம் பெரியாரை எடுத்துட்டார். பெரியாரை தாண்டி இந்த தமிழ்நாட்டை வந்து சிந்திக்க முடியாது. அடுத்தது அம்பேத்கர் ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அது குறுகிய மனப்பான்மை, ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான நபர். அப்படி அவங்களே எடுத்துட்டீங்க. அடுத்தது காமராஜர் பக்கம் வரீங்க. அப்போது திராவிடமா அல்லது வந்து நீல நிற கொள்கையா அல்லது வந்து காங்கிரஸ் பக்கமா, இப்படி ஒரு தள்ளாட்டம் மாதிரி இருக்குது பாருங்கள்.
கடைசியாக சில பேர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு சமூகத்தை வந்து குறிவைத்து எடுக்கப்பட்ட கொள்கை முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கொள்கையின் முடிவு காரணமாகத்தான் பெண்களை வந்து முன்னிறுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே கடலூர் அஞ்சலையம்மாள் செய்த பணி என்ன, அவங்க வந்து எதற்காக இந்த நாட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத உள்வாங்கியிருந்தார் அப்படின்னா, நேற்றுலேருந்து பரபரப்பாக பேசக்கூடிய இந்த வைஷ்ணவி பற்றிய செய்தி இந்நேரம் வந்து சரியாக இருக்கணும் இல்லையா? இது வரைக்கும் சரியாகாமல் அவங்க அந்த கட்சியை விட்டே வெளியேறாங்க அப்படின்னா, அப்போது உங்களுடைய கட்சிக்கான ஒரு செங்கல் வந்து போயிடுச்சு. பூத் கமிட்டிக்கான ஒரு மீட்டிங் அப்படின்னு போட்டிங்க. அந்த மீட்டிங்கில் வந்தவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றத அந்த ஊடகமே பார்த்து சிரிச்சிருச்சு. அதுலேயும் சில பேர்லாம் சொல்லும்போது ஏதோ ஓடி வருமே அந்த மாதிரி இருந்ததுங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி இருந்ததுங்க அந்த இடம். அந்த இது விமான நிலையத்தெல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டாங்க. விமான நிலையம் எப்படி இருக்கணுமோ அதுலேருந்து அதையெல்லாம் ஒரு வழி ஆக்கிட்டாங்க. சரி, அதாவது போயிட்டோம், ஒழிட்டோம். உங்கள் தலைவரை பார்க்கறதுக்காக ஒரு ஆவலோடு நீங்கள் வந்துட்டீங்க. சரி, பூத் கமிட்டி முகவர்னு சொல்லுவோம் இல்லையா, ஏஜென்ட், அவங்க யாருங்க அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கவே இல்லையா. அங்கேயே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, யார் இருக்கீங்க, யார் வரீங்க, யார் போகிறீங்கன்னு. அப்போது அந்த கூட்டம் என்பது எதற்கான கூட்டம்னு சொன்னால் நடிகர் விஜய்க்கான கூட்டம், தாவேகாவினுடைய தலைவருக்கான கூட்டமே கிடையாது. அப்போ இந்த பட்சத்தில் உங்களை நம்பி நீங்கள் தலைவராக வருவீங்க, உங்களுடைய தலைமையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்ற ஒரு கனவோட ஒரு பெண் வந்திருக்கிறா, ஒரு இளைஞி. அந்த இளைஞியை வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி தக்க வச்சுக்க முடியாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு யாரை தக்க வச்சுக்க போகிறீங்க? அவங்க மக்களில் ஒரு பிரதிநிதி தானே. அந்த மக்களில் இருக்கக்கூடிய ஒரு நபரையே, அதுலேயும் உங்களுடைய ரசிகையாக இருந்த அந்த ஒரு நபரையே உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியல, உங்களால் வந்து இணைஞ்சு செயல்பட முடியல. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட நீங்கள் எப்படி இணைஞ்சு செயல்பட போகிறீங்க? அப்போது மக்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளி என்பது ஒரு பெரிய நீண்ட இடைவெளியை தான் இருக்கே தவிர எந்த விதமான அனுசரணையும் இல்லை அப்படின்றது இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். வைஷ்ணவி அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விஜய்க்கு போகாத இருக்கலாம், விஜய் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார். ஆனால் பொதுச் செயலாளர் திரு புசியானந்தர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட அவர் வரத்துக்கு தயங்குறாருன்னா அங்கே ஏதாவது ஒரு நெருடல் இருக்கா அவருக்கு? நமக்கான ஒரே நட்சத்திரம், ஒரே மூலதனம் யாருன்னா நடிகர் விஜய் அவர்கள் தான். யார் வந்தால் அந்த மென்மேகம்லாம் அவர் பேசினார் பாருங்க, அதுதான் இன்றைக்கி நடக்குது. அதனால் இவங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இந்த செய்தி வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு போயிருக்குமான்னு. உங்களுக்கும் எனக்குமே தெரிஞ்சிருக்கேங்க, சமூக வலைதளங்களை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தலைவருக்கு தெரியல அப்படின்னா அதுவே ஒரு பெரிய தோல்வி. இல்லை, விஜய்க்கு அரசியல் தெரிஞ்சா அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கலாம் இல்லையா, பேசியிருப்பார் இல்லையா. டாக்டர் கலைஞர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா சும்மா விட்டுருப்பாரா? அவருடைய அணுகுமுறை என்னவா இருந்திருக்கும்? காலையில் எழுந்த உடனே எத்தனை செய்தித்தாள்களை அவர் வாசிக்கிறார், அதெல்லாம் வாசிச்சுட்டு யார் யாருக்கு அறிக்கை கொடுக்கணுமோ, கண்டனம் கொடுக்கணுமோ உடனடியாக அனுப்புகிற ஒரு வேலையைத்தான் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் அரசியல் தலைவரா, இவர் அரசியல் தலைவரா? அப்போ எதுக்காகங்க நீங்கள் வந்திருக்கீங்க? ஏதோ கண்ணாமூச்சி காட்டுறதுக்கு தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. இப்போ இவ்வளோ இந்த மாநிலமே வந்து ஒரு நபரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் தெரியல, நான் வந்து அதை பற்றியெல்லாம் பேச மாட்டேன், நான் அதெல்லாம் வந்து கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை இதுதானா? உங்கள் கட்சிக்குள்ளேயே நீங்கள் இதைத்தான் செய்வீங்கன்னா அப்புறம் மாநிலத்துக்குள்ளே என்னங்க செய்ய போகிறீங்க? அது அப்புறம் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏங்க அப்படின்ற ஒரு கேள்வி தானே வரும். இல்லை, இதில் நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன், அடே அது த்ரிஷா இல்லைடா வைஷ்ணவி, அதனால விஜய்க்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்போது அவ்வளோ இக்கட்டான சூழலில் கூட தனி விமானம் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய தோழியோடு இவர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வராரு அப்படின்னு சொன்னால், அப்போ மற்ற விஷயங்களை பற்றி அவர் எந்த அசட்டையாக இருக்கிறார் அப்படின்றது தான் எனக்கு வந்து புரியுது. அப்போது மக்களுக்கும் இவருக்கும் என்ன இருக்குது? அவங்க என்னை பார்க்குறாங்க, நான் இது நடிக்கிறேன், அவ்வளோதான். அதே மனநிலை தான் இப்போவும் அவர் இருக்கார். அதனால் இதிலேருந்து அவர் கொஞ்சம் கூட மாறலை. அதனால் 26க்கு அப்புறம் அவரை நிம்மதியாக நடிக்க விடுங்கப்பா அப்படின்னு தான் நான் கேட்கணும்னு நினச்சிக்கிறேன். நன்றி மேடம், பல தகவலை மக்களும் நினச்சிங்க. உன் நேரங்கிறது மிக்க நன்றி.